பாலாக்கீரையை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அப்பனா கண்டிப்பா இன்னைக்கு இந்த பாலாக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கத் அளவுக்கு பாலாக்கீரையை இந்த மாதிரி தண்டு மட்டும் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாலாக்கீரை செய்யறதுக்காக ஒரு சின்ன வடசட்டியில எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டுக்கோங்க. 4 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க இந்த பாலாக்கீரை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு மீடியமான ஹீட்ல வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு கத்துல தான் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க 2 கத்துல கூட இதே மாதிரி மெத்தட்ல பண்ணுங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த பாலாக்கீரைக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. நான் நல்லா வேகணுங்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நல்லா இந்த தண்ணி சுண்டனதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கோகனட் துருவி வச்சிருந்தேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளவுதாங்க, ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள நம்மளோட சூப்பரான பாலாக்கீரை பொரியல் ரொம்ப ரொம்ப டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு. உடனே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.